வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கன்னி லக்ன நண்பர்களுக்கு 28 நாட்கள், அதாவது டிசம்பர் 17 முதல் ஜனவரி 14 வரை இந்த 28 நாட்களில் சூரியன், புதன், குரு இவர்கள் நட்சத்திர தொடர்பு பெறுவதை வைத்தும் நமக்கு இந்த புத்தாண்டை பேஸ் பண்ணியும் நம்ம பலன் சொல்கிறோம். இப்போ இந்த கன்னி லக்னம் அப்படிங்கிறதுக்கு புத்தாண்டே கன்னி லக்னத்தில் தான் வருது. இந்த கன்னி லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் கிரகம். 10ஆம் வீடு என்ற தொழில் ஸ்தானத்துக்கும் புதன் தான் அதிபதி. அப்பேற்பட்ட புதன் இப்போ 4ஆம் இடத்துல மூலம் நட்சத்திரத்தில் கேது நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். டிசம்பர் 26 வரைக்கும் போயிட்டுருப்பார். இப்போ 17ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் அதே மூல நட்சத்திரத்தில் புதனோடு சேர்ந்து இணைந்து பயணிக்கிறார். அப்போ இந்த 12 நாட்களில் நமக்கு சூரியன் புதன் சேர்க்கை என்பது கன்னியா லக்னத்துக்கு ஒரு படிக்கிற பசங்களுக்கு, ஒரு மாணவர்களுக்கு, டெக்னிக்கல் நாலேஜில் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஏன்னா சூரியன் புதன் அப்படிங்கிறது நிபுணத்துவம்னு பேர். அப்போ ஒரு கலைகள் பயில்பவர்களுக்கு அது வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. நமக்கு 12ஆம் அதிபதியாக இருக்கலாம். அந்த 12ஆம் அதிபதியில் ஆராய்ச்சிங்கிற விஷயமும் இருக்குது. அதனால் அது நிச்சயமாக மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் பல சயின்டிஃபிக்கான விஷயங்கள் ஆராய்ச்சி இதெல்லாமே நமக்கு கன்னியா லக்னத்துக்கு சூரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம். இந்த சூரியன் புதனும் சேர்றதுங்கிறது அரசு வேலை பார்க்கறது, அரசு சார்ந்த நிறுவனத்தில் இருக்கிறது, அரசியலில் ஈடுபடுறதையும் காட்டும். அரசு சார்ந்த கான்ட்ராக்டுகளை எடுத்து வேலை செய்கிறது, இதையெல்லாம் காட்டும். அப்போ இந்த சூரியன் புதன் கேது மாதிரி செயல்படுறாங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் வக்ரகதியில் அதே கேதுவனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார். இப்போ இந்த குரு, சூரியன், புதன் இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் இது கனெக்டிவிட்டி உண்டாகிறது. அப்போ இந்த கனெக்டிவிட்டி எப்பேற்பட்ட கனெக்டிவிட்டி? நமக்கு குருவும் நல்ல கிரகம்தான், 4ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதி. புதனும் லக்னத்துக்கும் 10ஆம் வீட்டுக்கும் அதிபதி. சூரியன் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. இப்போ வெளிநாடு வேலை மாறுறது இதுக்கெல்லாம் 12ஆம் இடம் வேலை செஞ்சால் தான் நம்ம இருக்க முடியும். அப்பேற்பட்ட இந்த கிரகங்களில் குரு 8ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 8ஆம் வீடு என்பது கொஞ்சம் களைப்பை உண்டாக்கும். அதாவது ஒர்க்கு இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஈஸியாக இல்லை, ஏதோ ஒன்று தடையாக இருக்குது, ஒரு வேலையை எடுத்தால் டக்குன்னு முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் 8ஆம் இடம். வேறு ஒன்றும் அதில் தொந்தரவு இல்லை. பட் நமக்கு இப்போ லக்னத்தில் கேது வந்துட்டார். இப்போ கன்னியில் தான் கேது இருக்கார். அதனால் அந்த 8ஆம் வீட்டுக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கும், 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த கன்னியா லக்னத்திற்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் வீடு, மனை, வாகன யோகமாக பயன்படுத்திக்கலாம். வீடு வாங்கிறதுக்கு, மனம் வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். 29 டிசம்பர் வரைக்கும் இந்த சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த 26 டிசம்பர்லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் புதன் சொந்த நட்சத்திரத்துக்கு வர்றார். நம்ம லக்னாதிபதி புதன் விருச்சிக ராசிக்கு வக்கரகதியில் ரிவர்ஸ் ஆகிறார். அப்போ அவர் கண்டாந்த நட்சத்திரமான இந்த கேட்ட நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். நமக்கு அது சாதகம்தான். ஏன்னா நமக்கு லக்னாதிபதி. ரெண்டாவது 3ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கம்யூனிகேஷனை குறிக்கிறது. அப்போ ஒரு இடமாற்றம், ப்ராஜெக்ட் மாற்றம், ஃபீல்டு மாற்றம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய இடம். அந்த 7 நாட்களில் ஒரு சிலருக்கு அந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், மன எழுச்சி உண்டாகும், உறவுகள் பலப்படும். இதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் நடக்கும். மறுபடியும் 7ஆம் தேதிக்கு மேலே மூல நட்சத்திரத்துக்கே புதன் டைரெக்டாக போயிடுறாரு, மாறி போயிடுறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ மறுபடியும் அந்த புதன் குரு இணைவு இதுக்குன்னே தனியாக கூட முதல்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன், புதன் குரு இணைவு அப்படின்ட்டு. ஸோ இதில் நமக்கு சூரியனும் சேர்றாரு அப்படிங்கும்போது நல்ல ஒரு பலனை தரும். அது மூலதனம் பண்ணுறதுக்கு,
பிஸ்னஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் சாதகமாக நடக்கும். இப்போ 29/12 ஜனவரி 11 வரைக்கும் பூராட நட்சத்திரமான, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராடத்தில் போவார் சூரியன். சுக்கிரன் நமக்கு விருச்சிகத்தில் இருக்கார். அப்போ என்னென்னா, இந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் கொஞ்சம், உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளில் கொஞ்சம் மைனஸை கொடுக்கும். இதே வந்து கம்யூனிகேஷனில் கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜெண்ட்டாக இருக்கவங்க, கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, மற்றபடி சூப்பர்வைசிங் பண்ணுறவங்க, ஓவர்லுக் வேலை பண்ணுறவங்க, இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ வந்து உற்பத்தி சார்ந்த, இப்போ ஒரு கட்டுமானத் துறையில் இருக்கீங்க, ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் இருக்கீங்கன்னா, இந்த ஜனவரி 11 வரைக்கும் அந்த சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் கொஞ்சம் அதுக்கு தடை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கு தடை கொடுக்கும். மறுபடியும் 11 14 வரைக்கும் 3 நாள் அது உத்திராட நட்சத்திரத்தில் சூரியன் சொந்த நட்சத்திரத்தில் போகும்போது மறுபடியும் பாசிட்டிவாக வந்துடும். அப்போ இடையில் இந்த சுக்கிரன் நட்சத்திரத்தில் போகிற நாட்களை மட்டும் நம்ம தவிர்த்துக்கணும். காரணம், சுக்கிரன் வந்து பலவீனமாக இருக்கிறார். சூரியன் என்ற நட்சத்திராதிபதி சூரியன் என்ற வீட்டை தடுக்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்போ 4ஆம் இடத்துக்கு பாதிப்பு. அது வந்து உற்பத்தி சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கும். உறவுகளுக்கு நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் லைன் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். அப்போ இந்த குருவும் புதனும் சூரியனும் இணைவு என்ற விதத்தில் உங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல யோகம்தான். ஏனென்றால் இவங்கெல்லாம் நமக்கு முக்கியமான கிரகங்கள். நமக்கு தொழிலை கொடுக்கறது, நமக்கு ஒரு கஸ்டமர் ஓரியன்டேஷன், அதே போல் நமக்கு கணவன் மனைவி உறவு சார்ந்த அமைப்பிலையும் நன்மைகள் செய்வார்கள். இப்படி கேது வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால பெருசாக வந்து நம்மளுக்கு இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிற மைனஸை நாம் நினைக்க வேண்டியதில்லை. அதனுடைய எஃபெக்டை வந்து கேது கம்மி பண்ணிடுறார். 8ஆம் இடத்தினுடைய எஃபெக்டை வந்து கொஞ்சம் கேது வந்து குறைச்சி விட்டுறார். இப்போ நமக்கு அடிப்படையில் செவ்வாய் கிரகமும் வந்து நமக்கு இதில் இருக்கார், விருச்சிகத்தில். இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாயெல்லாம் 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நமக்கு நன்மை. ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதும், செவ்வாய் வந்து புதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் இந்த 3ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த செவ்வாய்க்கு ராகுக்கும் ஏற்படுற தொடர்பு 3-7 தொடர்பு அப்படிங்கிறது ஒரு குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள், சகோதர உறவு, இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். புதுசாக நட்பு பாராட்டி பழகுவது, புதிய நபர்களை சந்திப்பது, இதுக்கெல்லாம் வந்து நன்மைகளை கொடுக்கும். மெயினாக வந்து மீடியாவில் இருக்கவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வளர்ச்சியை கொடுக்கும். 3ஆம் இடங்கிறது ஒரு தைரிய பராக்கிரமஸ்தானம். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு அது கேம்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதில் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இந்த அமைப்பில் உங்களுக்கு இந்த புத்தாண்டும் இந்த கன்னியா லக்னத்திலே பிறக்கிறதுனால நல்ல அமைப்பில் இந்த 28 நாட்களை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.